ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயத்தோடு கூட வாழ்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது. தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று அநேகர் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதவசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவ பயம் என்றால் என்ன என்பதை. தீமை வெறுப்பது தான் தேவ பயம். தீமை இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. தீமை செய்யும்படியான சூழ்நிலைகளும் அநேகம் உண்டு. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் தீமை செய்வதற்கு வாஞ்சியாக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், அந்த தீமையான காரியங்கள் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் வரும். அதை செய்யும்படியான சூழ்நிலைகள் அமையும். ஆனாலும் தீமையை வெறுக்கும் போது தான் அது தேவ பயமாக மாறுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவம் வந்தது. அந்த தீமை, பாவம் என்கிற ஒரு தீமை வந்தது. ஆனாலும் அதை உதறி தள்ளி யோசேப்பு வாலிப வயதில் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்ததினால் தேவன் அவரை ராஜாவாக மாற்றினார். ஒரு உயர்ந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். நீங்கள் தீமையை வெறுக்கும்போது தேவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் தீமையை குறித்து தீமையான காரியங்கள் என்னென்ன என்பதை இந்த வேதவசனத்தின் கீழ்ப்பகுதியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையும் அகந்தையும் தீய வழியை புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் என்று தேவன் வெறுக்கிற காரியங்கள். தேவன் நம்மை வெறுக்க செல்வது தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவர் வெறுக்கிற காரியங்கள் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையான காரியங்கள், அகந்தியான காரியங்கள், தீய வழிகள், புரட்டு வாய், இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதையெல்லாம் நீங்கள் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை வெறுக்கிறதுனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை வெறுத்து தள்ளி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த பூமியில் வாழ வேண்டும். நீங்கள் அப்படி பயத்தோடு வாழ்வீர்கள் என்றால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், தேவன் உங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்க. ஒரு மனிதன் தேவ பயத்தோடு கூட தீமையை வெறுத்து பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் அவன் தன் வாழ்க்கையில் அதை விட்டு வெளியேறுவான் என்றால் தேவன் அவனுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிற இந்த சங்கீதத்தில் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதுபோல் நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்றால் மெய்யாகவே நாம் தீமையான காரியங்களை இந்த உலகத்தில் வெறுத்து நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மை செய்யுங்கள், ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கள். இன்னும் அநேக நன்மைகளை செய்து தீமையை வெறுத்து தேவனுடைய பார்வையில் உத்தமனாய் சன்மார்க்கனாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நீங்கள் தீமை வெறுக்கும்போது தேவன் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வாஞ்சியம் நீங்கள் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு நாவையும் விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று தேவன் விரும்பி வாஞ்சியோடு கூட உங்களை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து யோசேப்பு போல அவருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் உமக்கு பயப்படும் பயம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வேத வசனத்தில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் தீமையை வெறுத்து தேவ பயத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் நீர் தீமையான காரியங்களை வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுத்து அதை உதறி தள்ளி தேவ பயத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்ந்து நமக்காக கனிகளை கொடுக்க, நமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.